First question start பண்ணுவோம். What is the International Standard Unit (SI) unit of measuring specific heat capacity? Specific heat capacity international standard unit என்னன்னு கேட்காங்க. என்ன வரும்? ஜூல் செகண்ட் மைனஸ் பண்ணு சொல்லுது என்னத்துட? ஜூல் செகண்ட் மைனஸ் பண்ணு சொல்லுது யாமிகா என்னதுடா? என்னதுடா? ஒர்க். ஜூல்ண்டா எனர்ஜிட, ஜூல் செகண்ட் மைனஸ் பண்ணா ஒர்க். ஜூல் கெல்வின் மைனஸ் ஒன், சரிதானே? அதே மாதிரி ஜூல் கிலோகிராம் கெல்வின் மைனஸ் ஒன்னா செல்சியஸ் மைனஸ் ஒன்னா வரும் ஆன்சர். செல்சியஸ் மைனஸ் ஒன். என்ன கிரேட் 11 அந்த என்னது 8வது யூனிட்ல கொஞ்சம் பார்த்தோம்னா அந்த என்னது Q is equal to MC theta. என்ன அதுல Qக்கு வந்து நாம என்ன சி என்னது சி என்னது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, அதுக்கு நம்ம யூஸ் பண்றது வந்து ஜூல் கிலோகிராம் செல்சியஸ் மைனஸ் ஒன். ஓகேவா? செகண்ட் ஒன், what is the correct answer? What is the correct answer? So what is the correct answer which indicates the scientific name of என்ன வரும்? scientific name of mango plant. ஒரே ஒரு விஷயம் தான் யோசிக்கணும், சொல்லிக்கிறேன். ஈஸியா கண்டுபிடிக்கிறபடி ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல். என்னது? ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல், யோசிக்கவே தேவையில்லை. அப்ப ரெண்டாவது ஆன்சர் டிரெக்டா போ. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒன்றாவதுல ரெண்டுமே வந்து இது சிம்பிள் லெட்டர். அதாவது மங்கி ஃபராட எம்மும் சிம்பிள் லெட்டர், இண்டிகா வந்து ஐ வந்து கேபிட்டல். அப்படி வராது. ஒன்னாவது ஆன்சர் வந்து ஜூல் கிலோகிராம் செல்சியஸ் மைனஸ் ஒன் தான். நாலாவது ஆன்சரோ ஜூல் கிலோகிராம் செல்சியஸ் மைனஸ் ஒன். சரியா? நெக்ஸ்ட் ஒன், the information that cannot be determined from the location of an element in a periodic table. சரி, ஒரு பீரியோடிக் டேபிள்ல ஒரு எலிமெண்ட் வந்து எந்த லொகேஷன்ல இருக்குங்கிறத வச்சு, சரிதானே, என்ன லொகேஷன்ல இருக்குங்கிறத வச்சு நம்ம என்னத்துக்கு that cannot be determined, சரிதானே, from the location of the element. ஒரு எலிமெண்ட் லொகேஷன்ல இருந்து the information that cannot be determined, நமக்கு விளங்காத ஒரு இன்ஃபர்மேஷன். சரியா? ரைட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பீரியோடிக் டேபிள் என்னென்ன இருக்கும்? பீரியோடிக் டேபிள்ல முதலாவது 1ல இருந்து 8 வரைக்கும், தட் இஸ் 0 வரைக்கும், என்ன 8 குரூப்ஸ் இருக்கும் 1ல இருந்து 0 வரைக்கும். அப்போ ஒரு பீரியோடிக் டேபிள் ஒரு எலிமெண்ட் எவ்வளவு தெரிக்குதுங்கிறத வச்சு ஈஸியா என்ன செஞ்சிடலாம், அது எத்தனாவது குரூப்ங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரிதானே? குரூப்பை வந்து கண்டுபிடிக்க இயலும். சரியா? அதுக்கு என்ன மெயினான விஷயம் என்ன சொன்னா, குரூப்பை வச்சு எப்படி கண்டுபிடிக்க இயலும்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சோடியம் எடுத்தோம் என்று சொன்னா, சோடியம் இது அட்டாமிக் நம்பர் 11. சோடியத்து அட்டாமிக் நம்பர் என்ன? 11. இந்த 11 நாம 2,8,1 என்று சொல்லலாம். 2,8,1 என்று சொல்லலாம். இந்த 2,8,1ல இருந்து இந்த லாஸ்ட் நம்பர் 1, லாஸ்ட் நம்பர் என்ன? 1. அதுல இருந்து சோடியம் வந்து முதலாவது குரூப், ஃபர்ஸ்ட் குரூப் சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அதே மாதிரி 2,8,1, அப்ப 3 எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது. 2,8,1 ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல் 2, ரெண்டாவது எனர்ஜி லெவல் 8, மூணாவது எனர்ஜி லெவல் 1. அப்ப 2,8,1 செல்ல போல அதுக்கு என்ன செல்லலாம்? அப்ப 3 எனர்ஜி லெவல் இருக்கிறது எத்தனாவது குரூப்? அது மூணாவது குரூப். சோ இங்க இதுல பாருங்க, எனர்ஜி லெவல்ஸ வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது தேர்ட் பீரியட்ல இருந்தா, அதாவது நம்ம புக்ல இருக்கிற சிலபஸ்ல இருக்கிற கன்செப்ட ரிவர்ஸ்ல யோசிக்க சொல்லலாம். கன்செப்ட் எப்படி சொல்லுது? 3 எனர்ஜி லெவல் இருந்தா மூணாவது பீரியட். இதுல எப்படி கேட்காங்க? பீரியோடிக் டேபிள பார்க்க போல மூணாவது லைன்ல இருந்தா அவருக்கு எத்தனை எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும்? 3. அப்ப பீரியோடிக் டேபிள பார்த்து எனர்ஜி லெவல்ஸ கண்டுபிடிக்கணும். அது உண்மை. அதே மாதிரி பீரியோடிக் டேபிள பாருங்க, மூணாவது லைன்ல குரூப்பை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் குரூப்ல ஒருத்தர் இருக்கார். மூணாவது லைன்ல ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்காருண்டா 2,8 ஃபர்ஸ்ட் குரூப் தானே, அப்ப 1. அப்ப அவர் 2,8,1 அவர் என்ன எத்தனை நம்பர்? அவர் 2,8,1 2 + 8 + 1 11. அப்ப அவர் அட்டாமிக் நம்பரை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? கண்டுபிடிக்கலும். சோ அட்டாமிக் நம்பர் கண்டுபிடிக்கலும், எனர்ஜி லெவல்ஸ் கண்டுபிடிக்கலும் ஈஸியா. எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் 2,8,1 என்ன செய்யலாம்?
கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் தெரிஞ்சா தானே மத்ததை கண்டுபிடிக்கலாம். ஆனா மாஸ் நம்பர் நமக்கு தெரியா. ஏன்? அட்டமிக் நம்பர் தெரிஞ்சாலும் நியூட்ரான்ஸோட நம்பர் தெரிஞ்சிருக்கணும். விளங்கிட்டா? ஒரு பீரியோடிக் டேபிள சோடியம் 11 தருவாங்க, கண்டுபிடிக்கணும். சோடியம் வந்து 11வது நம்பர், 1 2 3 என்று கவுண்ட் பண்ணினா பீரியோடிக் டேபிள்ல 11வது பிளேஸ்ல என்ன இருக்கும்? சோடியம் இருக்கும். அப்ப அது 11வது அட்டமிக் நம்பர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா மாஸ் நம்பருக்கு நமக்கு நியூட்ரான் தேவை. சோடியத்துக்கு எத்தனை நியூட்ரானிக் தெரிஞ்சாதான் நம்மளால என்னத்தை கண்டுபிடிக்கலும்? மாஸ் நம்பர். அப்ப மாஸ் நம்பரை டிட்டர்மைன் பண்றதுல மெயினான ஒருத்தர் யாருன்னு சொன்னா நியூட்ரான். சரிதானே? சோ இங்க நமக்கு ப்ராப்ளம் வந்து நியூட்ரான் இல்லாததால கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சோ மாஸ் நம்பர் அதான் ஆன்சர். அப்ப அதுக்கு ஆன்சர் என்ன வரும்? மாஸ் நம்பர். ஞாபகம் வச்சுக்கோங்க, மாஸ் நம்பர். ஓகேவா? அடுத்தது, which letter represents the critical angle in the diagram? கிரிட்டிக்கல் ஏங்கிள் என்று சொல்லக்கோல, கிரிட்டிக்கல் ஏங்கிள் என்று சொன்னா, சரியா, கிரிட்டிக்கல் ஏங்கிள் என்று சொன்னா என்ன செய்யும்? ஒரே ஒரு இன்சிடென்ட் இருக்குது கிரிட்டிக்கல் ஏங்கிளாக இருக்கக்கோல, கிளாஸ்ல இருந்து யாருக்கு இதுலயும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை உண்டு. இது என்ன? வழக்கம் நமக்கு கிராஃப் வந்து கீழே இருந்து மேலதான் தார, இது மாத்தி தாராங்க. சரிதானே? இப்படி தாரதுல எந்த குழப்படியும் இல்லை. இது என்னன்னு சொன்னா, உங்களுக்கு கன்செப்ட் விளங்கிட்டான்னு பாக்குறதுக்கு தான் இப்படி கேள்வி எடுக்கிறது. இப்படி கேள்வி செய்ய செய்ய செய்யப்படாண்டு இல்லை, இது கஷ்டம் இல்லை. உங்களுக்கு கன்செப்ட் விளங்கிட்டா, அதாவது இப்படி கீழே இருந்து கிராஃப் போய் அது கிரிட்டிக்கல் ஏங்கிளால 90 டிகிரியால டேர்ன் ஆகுதா என்று யோசிக்கிறதுக்கு புக்ல இருக்கிற மாதிரி இங்க இல்லையே. இங்க மேல இருந்து கிராஃப் வருது, பரவாயில்ல, மேல இருந்து வந்தாங்க கீழே இருந்து வந்தாங்க. அப்ப பாருங்க, எஸ்ங்கிறது உண்மையில என்ன ஏங்கிள் அறிக்கும்? எஸ்ங்கிறது வந்து இன்சிடென்ட் ஏங்கிள். எஸ்ங்கிறது என்ன ஏங்கிள்? இன்சிடென்ட் ஏங்கிள். அந்த ரே வந்து கிளாஸ்ல இருந்து யாருக்கு வருது? சரியா? எஸ் வந்து இன்சிடென்ட் ஏங்கிள். ஆனா அந்த ஏங்கிள் எப்படி போகுது பாருங்க, பிரேக் ஆகி அந்த சர்ஃபஸோடய போகுதா இல்லையா? அந்த அந்த லைனோடய போகுது. சோ கிளாஸுக்கும் யாருக்கும் இடையில இட் லேஸ் பிட்வீன் த டூ மீடியம்ஸ், சர்ஃபஸ் பிட்வீன் த டூ சர்ஃபஸஸ். என்னது? கிளாஸ்ல சர்ஃபஸும் ஏர்ட சர்ஃபஸ்க்கும் லேஸா போகுது. அப்ப ஷுவரா எஸ் தான் யாரு? எஸ் தான் கிரிட்டிக்கல் ஏங்கிளா இருக்கும். அதாவது பிரேக் ஆகி போற ரிஃப்ராக்டிவ் ஏங்கிள் வந்து அந்த சர்ஃபஸோடைய போனா அந்த இன்சிடென்ட் ஏங்கிளுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் வரும். என்ன? சரியா? கிரிட்டிக்கல் ஏங்கிள். நார்மலா எஸ்ங்கிறது என்ன? இன்சிடென்ட் ஏங்கிள் வந்து படுறது என்ன? அப்ப இன்சிடென்ட் ஏங்கிள் அந்த நார்மல்ல வந்து டச் ஆகுது, வந்து படுற கோணம், படுகோணம் தமிழ்ல சொல்ல போற இன்சிடென்ட் ஏங்கிள், அது எஸ் தான். ஆனா பட்ட அந்த ரே என்ன செய்யுது? பிரேக் ஆகி எப்படி போகுது? அந்த சர்ஃபஸோடைய போகுதா இல்லையா? சோ அப்ப மீனிங் என்ன அர்த்தம்? அப்ப எஸ் தான் யாரு? கிரிட்டிக்கல் ஏங்கிள். சர்ஃபஸோட போகாம பிரேக் ஆகி போன அவர பேர் வந்து, பிரேக் ஆகி வெளியால யாருக்கு பிரேக் ஆகி போன அவர பேர் வந்து இன்சிடென்ட் ஏங்கிள். சரியா? ஐ. அதுவே சர்ஃபஸுக்கு உள்ள இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆன அவர் வந்து கிரிட்டிக்கல் ஏங்கிளை விட இன்க்ரீஸ் ஆகிருப்பார், கூடியிருப்பார். சரியா? அவருக்கு புதுசா பேர் ஒன்று இல்ல, அவர் இன்சிடென்ட் ஏங்கிள் தான். அந்த இடத்துல ஐ இஸ் கிரேட்டர் தென் சி. இந்த கொஸ்டின்ல மீன் பண்ணாங்க என்னண்டா, இந்த எஸ் தான் என்ன? கிரிட்டிக்கல் ஏங்கிள். ஓகேவா? அடுத்தது, போட்டோ இஸ் a photo autotropic organism. ரெண்டு விஷயம் இருக்கு அதுல. போட்டோ ஆட்டோட்ரோபிக் அப்படின்னு என்ன மீனிங் சொன்னா, ஆட்டோட்ரோபிக் என்ன? லைக் சிமிலர் டு த பிளான்ஸ். பிளான்ஸை போல அவங்களோட ஃபுட்டை வந்து தே ப்ரொடியூஸ் தியர் ஓன் ஃபுட். அவங்களோட ஃபுட் அவங்களே என்ன செய்வாங்க? ஓன் ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்ப பிளான்ஸ் மாதிரி. போட்டோ ஆட்டோட்ரோபிக், போட்டோ மீன்ஸ் சன்லைட், லைட். போட்டோன்னு சொல்றதுக்கு லைட்டுக்கு. அப்ப போட்டோ ஆட்டோட்ரோபிக் மீன்ஸ் they can produce their own food with the help of the photo. Photo means the sunlight. யார் வருவா? சரியா? நம்ம யாரை பத்தி பாத்திக்கோம். சரி, இந்த இந்த யூனிட்டுக்கு வந்து நாம கிரேட் அண்ட் அந்த 4 பேரையும் பத்தி கொஞ்சம் பாப்போமா? எடுங்க பாப்போம் புக்ல. கிரேட் அண்ட் செகண்ட் புக்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுங்க பாப்போம். பாருங்க பாப்போம், கிரேட் அண்ட் செகண்ட் புக்ல பேஜ் நம்பர் 9 பாருங்க. கிரேட் அண்ட் செகண்ட் புக்ல பேஜ் நம்பர் 9 என்ன சொல்றாங்க? ஒவ்வொருத்தரை பத்தி பேசுறாங்க பாருங்க. பாக்டீரியா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை. சரியா? 3 பேரும். இதுல பாக்டீரியாவோட மோட் ஆஃப் நியூட்ரிஷனை பாருங்க. பாக்டீரியாவோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து என்ன சொல்லாங்க? பாக்டீரியா வந்து மோஸ்ட்லி ஹெட்ரோட்ரோபிக், மோஸ்ட்லி மெட்டோட்ரோபிக். பட் சைனோபாக்டீரியாவா ஆட்டோட்ரோபிக். சைனோபாக்டீரியாஸ் வந்து என்னவா? ஆட்டோட்ரோபிக்கா. புரோட்டிஸ்டா பத்தி பேசக்கோல அல்கேசா போட்டோட்ரோபிக். யாரு? அல்கேசா போட்டோட்ரோபிக்ஸ். சரிதானே? புரோட்டோசோவன்ஸ் வந்து யாரு? ஹெட்ரோட்ரோபிக். அங்கால ஃபங்கஸ் வந்து ஆல் ஆர்
ஹெட்ரோட்ரோபிக். சரிதானே? ஓலா ஹெட்ரோட்ரோபிக். கொஞ்சம் முன்னுக்கு பார்த்தோம்னா புரோட்டிஸ்டாவை பத்தி தனியா பார்ப்போம். இப்ப நமக்கு புரோட்டிஸ்டாவில் அல்கே பத்தி செல்ல போல பாருங்க. சரியா? அல்கே பத்தி செல்ல போல பாருங்க, அல்கேஸ் இவங்களை தான் சொல்றாங்க கிங்டம் புரோட்டிஸ்டாவில் அல்காஸ். சரிதானே? அப்ப அல்கேஸ பத்தி பேசுறாங்க என்ன. அப்ப இதுல என்ன ஆன்சர்ல கொஸ்டின்ல என்ன என்ன ஆன்சர் சந்திக்காங்க? என்னென்ன சந்திக்காங்க? கிளமிடோமோனஸ், அமீபா, ஈஸ்ட், சி அனிமனி. சரிதானே? கிளமிடோமோனஸ், அமீபா, ஈஸ்ட், சி அனிமனி. சரிதானே? இங்க வாங்க, புரோட்டிஸ்டாவில் இங்க பாருங்க, அல்கேக்கு எக்ஸாம்பிள் தந்திருக்காங்க. அல்காஸும் சரிதானே? அல்கேஸ்க்கு எக்ஸாம்பிள் தந்திருக்காங்க. அதே மாதிரி புரோட்டிஸ்டாக்கு எக்ஸாம்பிள் தந்திருக்காங்க பாருங்க. யூனிசெல் அனிமல்ஸ்ல அமீபாவும் பெரமேசியமும் தந்திருக்காங்க. சரிதானே? ரைட். அப்ப இதுல மெயினா இந்த 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 கொஸ்டின்ல எது ஈஸியா வருது? ஈஸ்ட்ங்கிறது என்ன? ஈஸ்ட்ங்கிறது ஃபங்கஸ். சரியான? ஈஸ்ட்ங்க செக்ரோமைசிஸ் என்ன? அது ஃபங்கஸ். அமீபாங்கிறது என்ன? அமீபா புரோட்டோசோவா. புரோட்டோசோவா. சி அனிமனி என்று சொல்லுது நைடேரியாஸ். சரியா? நைடேரியாஸ் பத்தி பேசக்கோல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன படிச்சோம்டா? ஆல் ஆர் பிரெடேட்டர்ஸ். எல்லாரும் எப்படிப்பாங்க? பிரெடேட்டர்ஸ். சின்ன சின்ன இன்செக்ட் அவையில நெமட்டோசைடால வச்சு பெரலைஸ் ஆக்கி பிடிச்சி சாப்பிடுறாங்க. பிரெடேட்டர்ஸ். சரியா? அப்ப அவங்களுக்கும் ஆட்டோட்ரோபிக்கும் சம்பந்தமே இல்லையே. அப்ப சி அனிமனி வராது. ஈஸ்ட் ஃபங்கஸ், அதால வராது. அமீபா புரோட்டோசோவா. அப்ப ஆன்சர் என்ன வரும்? கிளமிடோமோனஸுக்கு போகலாம். அப்ப ஆன்சர் என்ன வரும்? கிளமிடோமோனஸுக்கு ஆன்சர் போகலாம். ஓகேவா? கிளமிடோமோனஸ் தான் ஆன்சர். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றது மூணையும் ரிஜெக்ட் பண்றதாலையும் செலக்ட் பண்ணலாம். சரிதானே? ஒரிஜினல் ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம்னா மற்ற 3 பேரையும் ரிஜெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சரிதானே? ரைட், வாங்க. The two vegetative propagation of the plant A and B shown in the figure respectively are. சொல்லுங்க பாப்போம். முதலாவது ஏ என்னது போல இருக்கு? முதலாவது அது என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். ஏ என்னதா? அந்த பிக்சர் என்னது போல இருக்கு பார்த்தா? ஜிஞ்சர். ஏ என்ன? ஜிஞ்சர். சரிதானே? இஞ்சி தானே அது. அதே மாதிரி மதது என்ன? பி என்ன? பொட்டேட்டோ. சரியா? ஜிஞ்சரை பத்தி நாம என்ன செய்யலாம்? ஜிஞ்சர் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். ஜிஞ்சர் என்ன? அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம். அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ல ஜிஞ்சர் வரும். சரியா? ஹபரல வரும். ஒனியன் வரும். பொட்டேட்டோ வரும். ஜிஞ்சருக்கு செல்வோம் ரைசோம். ஜிஞ்சருக்கு என்ன செல்வோம்? ரைசோம். ஜிஞ்சர் மட்டும் இல்ல, ஜிஞ்சர், டர்மரிக், கெனஸ், அரத்து, இப்படி 4 விஷயம் எக்ஸாம்பிள் தந்திக்காங்க புக்ல. அதுல மெயினா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ஜிஞ்சரும் டர்மரிக்கும். சரிதானே? மஞ்சள் என்ன? மஞ்சள். ஜிஞ்சரும் டர்மரிக்கும் ரைசோம். அடுத்தது கோம். அடுத்தது யாரு? கோம் இந்த என்னது ஹபரல அந்த பீட்ரூட், பிக் ரூட்டட் யாம், அந்த பெரிய கர்ணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. சரிதானே? பிக் ரூட்டட் யாம். சரிதானே? அது மாதிரி கொக்கோ யாம். அடுத்தது எலிஃபண்ட் ஃபுட் யாம். சரியா? இந்த மரவள்ளி கிழங்கு மஞ்சக்கா மாதிரி பெருசா இருக்கும். பெரிய அந்த ஒரு ரவுண்ட் ஷேப்ல வரும். சரிதானே? அந்த யாம். சரி, கிழங்கு தானே, அதுவும் கிழங்கு வகை தான். அது கோம்னு சொல்றாது. பல்ப் நம்ம என்ன? ஒனியனும் லீக்ஸும், வெங்காயமும் லீக்ஸும் என்ன? பல்ப். ஸ்டெம் டியூபர் பொட்டேட்டோ என்ன? ஸ்டெம் டியூபர். சரியா? கிரேட் எண்ட் செகண்ட் யூனிட். சரியா? பயாலஜில செகண்ட் யூனிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 14th யூனிட் என்ன? செகண்ட் யூனிட் என்ன? சாரி, பயாலஜில 14 யூனிட். செகண்ட் புக்ல 2வது யூனிட், அதாவது 14th யூனிட். ஓகேவா? அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? ஜிஞ்சர் என்ன சொல்லுவோம்? ஜிஞ்சர் ரைசோம். பொட்டேட்டோ ஸ்டெம் டியூபர். ஓகேவா? சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். கிளியர் தானே? ரைட், அடுத்தது வாங்க. The figure shows how a horizontal force F is applied to a wooden block L placed on a rough surface. ஞாபகம் வச்சுக்கோங்க, placed on a rough surface when the force is 5 Newton. Force 5 Newton, 5 Newton. The wooden block does not move. Wooden block என்னவா?
does not move. The correct statement regarding the figure. இந்த wooden block மூவ் ஆகலண்டா அதுக்கு சிம்பிளான விஷயம் என்னன்னா அந்த wooden blockக்கும் இந்த wooden block எங்க இருக்குதான் எப்படி தெரியுதான் ஒரு என்னது ஒரு சர்ஃபஸ்ல ஒன்று இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க பிளேஸ்ட் ஒன்று ரஃப் சர்ஃபஸ் அந்த ரஃப் சர்ஃபஸுக்கு மேல வச்ச இந்த wooden block வந்து அது இந்த சர்ஃபஸுக்கு அதோட வெயிட்டை கொடுக்கும் அந்த wooden blockோட வெயிட்டை இந்த சர்ஃபஸுக்கு கொடுக்கும் சரியா இந்த வெயிட்டை நாம என்ன செய்யணும் ஓவர்டேக் பண்ணணும் அதுக்கு பேர் வந்து அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் எப்படி அதுக்கு பேர் என்ன அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் ஸோ நாம ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸை கொடுக்கணும் ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸை கொடுக்க போல இப்ப சும்மா செல்வமே இந்த எல் வந்து ஒரு 10 வைப்போமே நாம 11 கொடுத்தா அது என்ன செய்யும் மூவ் ஆகும் நாம 9 கொடுத்தாலும் மூவ் ஆகாது 10 கொடுத்தாலும் மூவ் ஆகாது 11 கொடுக்கணும் அதாவது 10 விட கொஞ்சம் கூட கொடுக்கணும் கண்டிப்பா வாங்க இந்த கொஸ்டினை செஞ்சு பார்ப்போம் வெயிட் ஆஃப் த wooden block is 5 நியூட்டன் அப்படியா பார்ப்போம் static frictional force is 5 நியூட்டன் static frictional force என்ன சொல்லுது என்னது 5 நியூட்டனா resultant force towards F is 5 நியூட்டன் F குரிய resultant force வந்து 5 நியூட்டனாம் limiting frictional force is less than 5 நியூட்டன் என்ன சொல்லாங்க limiting frictional force வந்து 5 நியூட்டனை விட குறைவாம்னு சொல்லாங்க முதலாவது limiting frictional force என்றா இந்த wooden blockஆல எவ்வளவு மேக்சிமம் ஃபோர்ஸை கிரியேட் பண்ண இயலுமோ அதான் என்னது லிமிட்டிங் ஃபோர்ஸ் சரியா அப்ப லிமிட்டிங் ஃபோர்ஸ் 5 விட குறைவாயிருந்தா நம்ம 5 கொடுத்தாலும் என்ன செஞ்சோம் ஈஸியா எடுத்துருந்தானே தள்ளையிலும் நம்ம 5 கொடுத்து வரலையே ஸோ லிமிட்டிங் ஃபோர்ஸ் வந்து 5 விட குறைய இல்லை ஷோர் 5 விட கூட ஏண்டா அவருக்கு 5 நியூட்டனை விட அவர்கிட்ட மேக்சிமம் பவர் ஒண்டிக்குதுன்னு அர்த்தம் சரியா ரிசல்டன் ஃபோர்ஸ் இஸ் 5 நியூட்டன் ரிசல்டன் ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன் இருக்குமா சரியா பாப்போம் என்ன சம்டைம் ஒரே ஒரே ரிசல்டன் ஃபோர்ஸ் இருந்தா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மூவ் ஆகலையே 5 நியூட்டன் அப்ப மூவ் ஆகல ஸோ அது ஒருவேளை இதுக்கு 10 இருந்து இதுக்கு 5 இருந்தாலும் ரிசல்டன் ஃபோர்ஸ் 5 வேற சான்ஸ் இருக்குது ஆனா இதுல ஷுவரா தெரிய நமக்கு பார்ப்போம் ஓ டுவர்ட்ஸ் எஃப்க்கு என்ன டுவர்ட்ஸ் எஃப்னு சொல்றது வந்து இந்த சைட்ல என்ன அப்ப இருக்க சான்ஸ் இருக்கலாம் மெயினோட சும்மா செல்வமே இவர் 5 லெஃப்ட் சைட்ல wooden block வந்து ரைட் சைட்ல ஒரு 10 கொடுத்தாலும் ரிசல்டன் ஃபோர்ஸ் என்னவா போகுதுன்னு சொன்னா 5 இருக்குது ஆனா இது wooden block மூவ் ஆகலைங்கிறதால ரிசல்டன் ஃபோர்ஸ் வந்து 0 ஆகும் சான்ஸ் இருக்குது அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டெட்டிக் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் 5 நியூட்டன் அதுல ஸ்டெட்டிக் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டனா இருக்கலாம் ஸ்டெட்டிக் ஃபிரிக்ஷன்ங்கிறது வந்து அது ரெஸ்ட்ல இருக்க போல அதை மீன் பண்ற ஒரு ஃபோர்ஸ் சரிதானே இப்ப 7th ஒன்னுக்கு என்ன ஆன்சர் வரலாம் செவன்த் ஒன்னுக்கு என்ன ஆன்சர் வரலாம் செகண்ட் ஒன்னுக்கு ஆன்சர் சான்சஸ் கூட ஏன் ஸ்டெட்டிக் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன ரெஸ்ட்ல இருக்க போல அதுல ஒரு 5 நியூட்டன் ஒன்று இருக்கலாம் சரிதானே ரெஸ்ட்ல இருக்க போல ஒரு 5 நியூட்டன் ஒன்று அதுல எக்ட் ஆகலாம் சரிதானே அப்ப இதுல என்னத்தை மீன் பண்ணாங்கண்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஒப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்க போல அதுல இருக்கிற ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் ஸ்டெட்டிக் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அது என்னது பிகின்ஸ் டு மூவ் அந்த ஃபர்ஸ்ட் அந்த மூவ் ஆக ஸ்டார்ட் ஆக கூட அதுல இருக்கிற மேக்சிமம் ஃபோர்ஸ் வந்து லிமிட்டிங் அது மூவ் ஆகி போகுதுண்டா டைனமிக் ஃபோர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க மூணையும் தான் நீங்க என்னது 8 வெயிட் ஆஃப் த wooden block is 5 நியூட்டன் 5 நியூட்டன் சொல்ல போல வந்து இங்க போதா சரியான போதா ஆனா இவங்க என்ன சொல்லாங்கண்டா இந்த இந்த wooden block இருக்குதானே இந்த wooden block வந்து இவங்க வந்து என்ன சொல்லாங்கண்டா ஹொரிசோண்டல வந்து ஒரு 5 நியூட்டன் உண்டு இதுல வந்து கிரியேட் பண்றாங்க இதுல வெயிட் வந்து 5 நியூட்டன்ங்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்டாங்கிறது நமக்கு கன்ஃபார்மா தெரியும் என்ன விஷயம் என்ன அது 4லயும் நீங்க சொல்ல மாதிரி முதலாவதுக்கும் இந்த 3ஆவதுக்கும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது ஆனா கன்ஃபார்ம் இல்லை ஆனா 2வது ஷுவர் சரியா இந்த கேள்வி கேட்கல எப்படி கேட்பாங்க என்னது அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் பாருங்க மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் தான் சொல்லுவாங்க என்னது மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் பக்கத்தால போனாலும் எடுக்க தேவையில்லை 100% என்ன மட்டும்தான் என்ன செய்யலாம் அந்த ஆன்சருக்கு போகலாம் செகண்ட் ஆன்சருக்கு போகும் சரியா இப்ப சொல்லுங்க பாப்போம் the tissue that provides 8வது question the tissue that provides rigidity to the plant body is rigidity என்ன மீனிங் ஒரு சப்போர்ட் ஸ்ட்ரென்த் வெரி குட் ஸ்ட்ரென்த் அதாவது வந்து இந்த நார்மலா நன் வூடி பிளான்ட்ஸ் சொல்லுவாங்க அந்த வூட் இல்லாத சாஃப்டான அந்த போல்சம்
போல்சம் போல அந்த என்னது காத்தடிச்சாலும் என்னது ஆடிடும், அவ்வளவு சாஃப்ட். அதுல ஸ்டெம் எல்லாம் முறிஞ்சு விழுந்துடும், அவ்வளவு சாஃப்டான ஸ்டெம். சரியா? அதுல வாட்டர் என்ன செய்யுமான்னு சொன்னா அதுல ஃபுல்லா ஃபில் ஆகி, அந்த வாட்டர் ஃபில் ஆக அது வந்து என்ன செய்ய போதோ ஸ்ட்ராங் ஒண்ணு கொடுக்க போகுது. சரியா? அப்ப சரிதானே? அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஒரு ஸ்பாஞ்ச் என்ன செஞ்சாலும் சும்மா இருக்கிறத விட அதுல தண்ணியில நிலைய கொள்ள அது அதுல வெயிட் கூடுதானே, அப்ப ஸ்ட்ராங் ஆகும் தானே. அது போல இப்ப கேள்வி என்ன கேட்காங்கண்டா, எந்த டிஷ்யூ வந்து ப்ரொவைட் பண்ணுது? யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்ல சரிதானே, ஃபர்ஸ்ட் யூனிட்ல கிரேட் 11 ஃபர்ஸ்ட் யூனிட்ல இது நம்ம யாருக்கு பார்த்துருக்கோம்? பெரன் கைமா கொலன் கைமா இதுல வந்தாக்க எல்லாம் சொல்லுங்க பாப்போம். ஆன்சருக்கு யார் யார் வந்தீங்க சொல்லுங்க பாப்போம் எனக்கு. அப்ப பெரன் கைமாவை ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். பெரன் கைமாவை பாருங்க. பெரன் கீமாவை போட்டோசிந்தசிஸ் செய்யும். செகண்ட் ஒன் ஃபுட் ஸ்டோரேஜ் செய்யும். தேர்ட் ஒன் ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர். ஸ்டோரேஜ் ஆஃப் வாட்டர் அதுல பாருங்க என்ன சொல்லாங்கன்னு சொன்னா, ஸ்பெஷலி ஜெரோஃபிக் பிளான்ட் ஸ்டோர் வாட்டர் இன் பெரன் கீமா. அதே மாதிரி ப்ரொவைடிங் சப்போர்ட்ங்கிற விஷயமா இதுல சொல்றாங்க. இதுல பெரன் கீமாக்கு சொல்லாங்க ப்ரொவைடிங் சப்போர்ட். Herbaceous plants like balsam absorb water into vacuoles of the parenchyma. அப்ப வாட்டர் அப்சர்வ் ஆகுற அளவுக்கு ரிஜிடிட்டி கிடைக்குது. ஆனா எதுக்குள்ள வாட்டர் அப்சர்வ் பண்ணுது? vacuoles of the parenchyma. சரிதானே? thereby cells become turgid. ரிஜிட்ங்கிற வேர்டுக்கு இவங்க யூஸ் பண்ணாங்க turgid and provide mechanical support. ஷோர் அப்ப என்ன ஆன்சர் வரும்? parenchyma தான் ஆன்சர். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9. The reaction that occurs when the piece of zinc put into the dilute hydrochloric acid is. எங்க பார்க்கலாம் இத? இந்த கொஸ்டின்ல பாருங்க என்னென்ன கேட்காங்க. கேள்வி வந்து முதலாவது காம்பினேஷனா, டீகம்போசிஷனா, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்டா, சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்டான்னு கேட்காங்க. சரிதானே? முதலாவது நான் ஒரு ரிவிஷன் மாதிரி திரும்பியும் சொல்லனா, கம்பினேஷன்ங்கிறது ரெண்டு பேர் ஜாயிண்ட் ஆகுறது. A plus B will give you C. ஏயும் பியும் சேர்ந்து ஒரு புதுசா ஒருத்தரை ஃபார்ம் பண்றது. மெக்னீசியம் ஆக்சிஜனும் சேர்ந்து MgO, கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து CO2, அது காம்பினேஷன். சரியா? ஹைட்ரஜன் குளோரின் HCl, இதெல்லாம் என்ன? காம்பினேஷன். டீகம்போசிஷன் என்ன மீனிங்? ஒரு சில இருந்து இல்லாட்டி ஒரு ஏல இருந்து பியும் சியும் டிவைட் ஆகி வாரது. ஒரு பர்டிகுலரான ஒரு கம்போசிஷன்ல இருந்து, சரிதானே, ஒரு காம்பவுண்ட்ல இருந்து எலிமெண்ட்ஸும் காம்பவுண்ட்ஸும் டிஃப்ரெண்ட் ஆகி வாரது. எக்ஸாம்பிள் வந்து பொட்டாசியம் பெர்மங்கனேட்டை ஹீட் பண்ணினா பொட்டாசியம் மங்கனேட்டும் MnO2வும் ஆக்சிஜனும் வரும். அதே மாதிரி கல்சியம் கார்பனேட்டை நாம டீகம்போஸ் பண்ணினா கல்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சிஜனும் வரும். ஓகேவா? அதே மாதிரி H2O2 பிரேக் பண்ணினா H2Oவும் O2வும் வரும். பிரேக் ஆகுனதுக்கு பேர் என்ன? டீகம்போசிஷன். அதே மாதிரி சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன மீனிங்? Zn தனிக்கும் கொப்பர் சல்ஃபேட். அப்ப கொப்பரும் சல்ஃபேட்டும். இந்த Zn என்ன செய்யும்? இந்த கொப்பரை விட இதுக்கு ரியாக்டிவிட்டி கூட, ரியாக்டிவ் பவர் கூட. அப்ப கொப்பரோட இருக்கிற சல்ஃபர் Zn என்ன செய்யும்? தூக்கி Zn போனா சல்ஃபரோட வந்த கொப்பர நிலைமை என்ன? அவர் என்ன செய்வார்? பிரசிபிடேட் ஆகிடுவார். அவர் தனியாயிடுவார். இல்லைங்கடா? அப்ப தனியே இருக்கிற ஒருத்தர் பேரா இருக்கிற ஒரு காம்பவுண்ட்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை மட்டும் எடுத்துட்டு அவர் வந்து என்ன செஞ்சுவார்? பேரா போயிடுவார். சரியா? அப்ப அது வந்து சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டா இங்கால சைடும் பேர், அந்த சைடும் பேர். அப்ப ரெண்டு பேரும் ஆளுக்கால அவங்க கம்போசிஷனை காம்பவுண்ட்ஸ் என்ன செய்வாங்க? ஷேர் பண்ணுவாங்க. ஷேரிங் மாதிரி. இப்ப பாருங்க, பேரியம் குளோரைட், சோடியம் சல்ஃபைட். அப்ப பேரியம் குளோரினோட இருக்குது, சோடியம் சல்ஃபேட்டோட இருக்குது. அப்ப கடைசியா பேரியம் சல்ஃபேட்டா போகும், சோடியம் குளோரைடா போகும். அப்ப இவர குளோரைடு அவருக்கு போகும், அவர சல்ஃபேட் இவருக்கு போகும். இதுக்கு பேர் வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ரெண்டு இடமும் மாறுது. சரியா? இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? யாரும் ஜிங்கும் என்ன அசிடும் ஜிங்கும் என்ன அஷோரா என்ன நடக்க போகுது? HClலும் ஜிங்கும் எங்க போல ஹைட்ரஜனை விட Znக்கு வந்து பவர் கூட. ஹைட்ரஜனுக்கு வந்து Zn விட பவர் கூட. சோ Zn என்ன செய்ய போறார்? HCl இருக்கிற Cl தூக்க போறார். தூக்கி ZnCl2 போறார். அப்ப இது என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்? சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்? Zn எப்படி வந்தார்? Zn தனியா வந்தார். சரியா? HCl வந்து Zn தனியா வந்தார். HCl வந்து எப்படி போகுது?
HCl வந்து அது வந்து பேர் ஆயிக்குது. அப்ப Zn வந்து Cl எடுத்து Zn2 அப்போ கிளியரா? அப்ப இது வந்து சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஐ கிளியரா? சிங்கிள் டிஸ்பிளேஸ். 9வது கேள்வி. சரி 10வது கேள்வியை பாருங்க. கொஸ்டின் நம்பர் சாரி 10 என்ன? What hormone does the opposite function of the glucagon hormone? சொல்லுங்க பாப்போம். glucagon hormone என்ன செய்யுது? சொல்லுங்க பாப்போம். இந்த யூனிட் கிரேட் 11 6வது யூனிட் கிரேட் 11 6வது யூனிட்ல சரிதானே? கடைசியா என்னது ஹோமியோஸ்டேட்டிசிஸ்ல நாம கடைசியா ரெகுலேஷன் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் லெவல் இதுல என்ன பார்க்கும் பாருங்க. When a glucose level is less than the normal, alpha cell in the islets of Langerhans in pancreas stimulate the secrete the glucagon. This glucagon act on the glycogen stored in the stored in the liver to convert it into glucose. அப்ப glucagon என்ன வேலை செய்யுது? glucagon என்ன செய்யுது? என்ன செய்யுது? கிளைகோஜன் என்ன செய்யுது? குளுக்கோஸா சேஞ்ச் பண்ணுது. இந்த வேலை செய்யற யாரு? glucagon. சரியா? அதே மாதிரி சரிதானே சொல்றாங்க when the glucose level in the healthy adult it should be 80 to 120 millimeter for 100 milliliter. சரிதானே? when a blood glucose level is greater than the normal level, beta cell in the islets of the Langerhans in the pancreas secrete the insulin. இன்சுலின் என்ன செய்ய போகுதுண்டா the hormone converts glucose to glycogen. அப்ப குளுக்கோஸ கிளைகோஜன் சேஞ்ச் பண்றது இன்சுலின். கிளைகோஜன்ல குளுக்கோஸா சேஞ்ச் பண்ணது glucagon. சரியா? glucagon. அப்ப இன்சுலின் தான் யாருக்கு ஆப்போசிட்? குளுகோகோனுக்கு என்ன? குளுகோகோன். அப்ப ஆன்சர் வந்து குளுகோன். அது டைரக்டாவே வழங்கிடும். சரிதானே? ரைட். அடுத்தது ஓகே சரி அடுத்த கேள்வியை பாருங்க. What is the answer? Which molecule that have single bond, double bond, triple bond? சொல்லுங்க பாப்போம். சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் என்ன வர போகுது? சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட். N2 வந்து என்ன பாண்ட்? N2 நைட்ரஜன். நைட்ரஜன் வந்து எத்தனாவது குரூப்? நைட்ரஜன் நம்பர் என்ன? ஃபர்ஸ்ட்டுக்கு நம்பர் ஞாபகம். நைட்ரஜன் நம்பர் வந்து 7. 7 2,5. 5 என்றா கடைசி இதுல ஷெல்ல வந்து 5 எலக்ட்ரான்ஸ் மட்டும் மீக்கும். 5 எங்க கோல அதுக்கு 3 தேவை. எத்தனை எலக்ட்ரான்ஸ் தேவை? கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 3 தேவை. அப்ப அது இன்னொரு நைட்ரஜனோட சேரக்கோல சரி அது என்ன செய்யும்? நைட்ரஜன் இதுகிட்ட இருக்கிற 3 எலக்ட்ரான்ஸை தூக்கி 3க்கு வைக்கும். சரியா? 3 வைக்கும். 5ல 3 தூக்கி 3க்கு வைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 5ல 5 இருந்தா அதுல நைட்ரஜனை செய்யும்டா 3 எலக்ட்ரான்ஸை வந்து 3க்கு வைக்கும். 3 எலக்ட்ரான்ஸ். சரியா? எதுக்கு? பொண்டுக்கு கொடுக்கும். அதே போல அவரோட பேராகிற மத்த நைட்ரஜனும் என்ன செய்வார்? அவரும் 3 எலக்ட்ரான்ஸை கொடுப்பார். பாருங்க 5ல 3 கொடுத்த இவர்ல 2 பேலன்ஸா இருக்கும். அவர்லயும் எத்தனை பேலன்ஸா இருக்கும்? அவர்லயும் 2 பேலன்ஸா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்ரஜன்ங்கிறது குரூப் நம்பர் 7. அதாவது அட்டமிக் நம்பர் 7. சாரி குரூப் நம்பர் 5 அட்டமிக் நம்பர் 7. 7 என்றா 2,5. 5 என்ற லாஸ்ட் ஷெல்லில் எனர்ஜி லெவல் 5 எலக்ட்ரான்ஸ் தான் நீக்கும். அப்ப நைட்ரஜன் என்ன செய்யும்டா 3 எலக்ட்ரான்ஸ் பொண்டுக்கு கொடுக்கும். அதே மாதிரி அதோட பேராகிற மத்த நைட்ரஜனும் 3 எலக்ட்ரான்ஸ் பொண்டுக்கு கொடுக்கும். கொடுத்தா இவர்கிட்ட இப்ப 5ல 3 கொடுத்துட்டாரு. சோ இவர்கிட்ட 2 மிச்சம், அவர்கிட்டயும் 2 மிச்சம். இப்ப பாருங்க இவர் 3 பேர் பொண்டு கொடுத்தாரா இல்லையா? அவர் 3 பொண்டு கொடுத்தாரு. அப்ப 3 + 3 பொண்டுல இப்ப எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 6. இவர்கிட்ட கையில எத்தனை இப்ப 2. அவர்கிட்டையும் 2. நீ கவுண்ட் பண்ணி பார்த்தா 6 + இவருக்கு 8 வரும். அவருக்கும் 6 + 2 8 வரும். சோ நைட்ரஜன் N2 இருக்கணும்டா அதுக்கிட்ட இல்ல. சரிதானே? 3 பொண்ட் இருந்தா மட்டும்தான். 3 பொண்ட்னா 6 எலக்ட்ரான்ஸ். அதாவது இவர்ட 1 எலக்ட்ரான், இவர்ட 3 எலக்ட்ரான், அவர்ட 3 எலக்ட்ரான். சோ 6 எலக்ட்ரான்ஸ் இருந்தா மட்டும்தான் நைட்ரஜனால N2 இருக்கு. கிளியரா? ரைட். இது நைட்ரஜன் கேஸ். அடுத்தது அப்ப ட்ரிபிள் பாண்ட் வார ஆன்சர் எது? N2. அப்ப செகண்ட் ஆன்சரும் தேர்ட் ஆன்சர் தான் பெரும். மத்த 2 நீங்க கேன்சல் பண்ணி விடுங்க. அதுக்கு பிறகு சிங்கிள் பொண்டா இருக்க யாருக்கு சான்ஸ் இருந்தா Hக்கும் Clக்கு தான் சான்ஸ் கூட. சிங்கிள் பொண்டா இருக்க யாருக்கு சான்ஸ் கூட? Hக்கும் Clக்கு. ஏனெண்டா ஹைட்ரஜன் குரூப் நம்பர் 1. சரியா? அதுல வேலன்சி எத்தனை? 1. குளோரின் குரூப் நம்பர் 7. அதுல வேலன்சியும் எத்தனை? 1.
7 என்றாலுமே என்ன, ஒரு எலக்ட்ரான் எடுத்தா 1 10 அவர் வேலன்சி. குரூப் நம்பர் 7க்கும் வேலன்சி 1 தான், குரூப் நம்பர் 1க்கும் வேலன்சி 1 தான், குரூப் நம்பர் 6க்கும் வேலன்சி 2 தான், குரூப் நம்பர் 2க்கும் வேலன்சி 2 தான் வரும். ஏனண்டா இவர் 2 லூஸ் பண்ணி 2 வேலன்சி 2 எடுப்பார், அவர் 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி ஆக்சிஜன் வந்து 6 2 எடுத்து வேலன்சி 2 ஆகுவார். சரியா, மெக்னீசியம் 12 2 லூஸ் பண்ணி 10 வேலன்சி 2 எடுப்பார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுல HCl Clக்கு இடையில ஒரு பாண்ட் தான் வரும். HCl எப்படி வரும், ஹைட்ரஜனும் அதுக்கு இடையில ஒரு பாண்டும் Cl. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஹைட்ரஜன் இருக்கிறதே ஒரு எலக்ட்ரான் தான். அப்ப அது பொண்டுக்கு ஒன்றை தானே கொடுக்க போகுது. அப்ப ஒன்று கொடுத்தா குளோரின் மொண்டை கொடுக்கும். அப்ப அதுக்கு மொண்டு இது மொண்டு, அப்ப இடையில ஒரு டொட்டும் கிராஸும் வரப்போகுது, ஒரே ஒரு பொண்ட் தானே வரப்போகுது. அப்ப HCl வந்து ஒரு பாண்ட். சரியா, CO2 எத்தனை பாண்ட், CO2 எத்தனை பாண்ட் வரும், CO2 2 பாண்ட். ஏன், கார்பன் 4. சரியா, கார்பன் 4, கடைசி வந்து 4. இந்த ஆறாவது நம்பர் அட்டமிக் நம்பர் 6 என்றா 2,4. அப்ப கார்பன் என்ன செய்வேன்டா, லெஃப்ட் சைட்ல 2 பாண்டும் ரைட் சைட்ல 2 பாண்டும். அப்ப 2 பாண்ட்னா 2 into 2 8 electrons. இங்க ரைட் சைட்ல 2 into 2 2 into 4, ரைட் சைட்ல 2 into 2 4. அப்ப மொத்தம் எத்தனை, 8 electrons. அப்ப கார்பன் ப்ராப்ளம் முடியும். அப்ப கார்பனும் ஆக்சிஜனும் CO2 எப்படி வருமெண்டா, C லெஃப்ட் சைட்ல டபுள் பாண்டோ ரைட் சைட்ல டபுள் பாண்டோ. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியானே, இதெல்லாம் ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்ற எல்லாம் சொல்லியாச்சு. சரிதானே, இந்த கடைசி கட்டம் தானே. இது யூனிட் நம்பர் கிரேட் 10 யூனிட் நம்பர் 10ல போய் கொஞ்சம் இது ஸ்ட்ரக்சர்ல எப்படி வருது, HCl எப்படி ஃபார்ம் ஆகுது, CO2 எப்படி ஃபார்ம் ஆகுது, N2 எப்படி ஃபார்ம் ஆகுறது கொஞ்சம் இன்னொரு தரம் வாசிச்சு பாத்துக்கோங்க. கிரேட் 10 10வது யூனிட், 10ல 10. சரியா, அப்ப இதுல ஆன்சர் வந்து என்ன, 3வது HCl CO2 N2. ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா. அடுத்தது, a transformer with 100% efficiency supplied 220 volts. The current was 0.5 ampere in the primary coil. Sharia, primary coil. If a potential difference is 11 volts, is applied to the secondary coil, what is the current flowing in the coil? Try பண்ணுங்க பாப்போம். என்ன ஈக்குவேஷன், ஞாபகம், வோல்ட் ஆம்பியர் தந்திருக்காங்க. சரிதானே, என்ன ஈக்குவேஷன் பாருங்க பாப்போம். இதுக்கு ஆன்சர் வந்து கிரேட் 11 செகண்ட் புக்ல 146 பேஜ். சரிதானே, எத்தனாவது யூனிட் இது, யூனிட் நம்பர் 13. என்ன யூனிட் நம்பர் 13 பாருங்க. விபி ஐபி ஈக்குவல் விஎஸ்ஐஎஸ், விபிஐபி ஈக்குவல் விஎஸ்ஐஎஸ். அப்ப இந்த கொஸ்டின்ல என்னென்ன சந்திரிக்காங்கன்னு பாருங்க. இந்த கொஸ்டின்ல சந்திக்கிறது எல்லாம் பாருங்க. இந்த கொஸ்டின்ல சந்திக்கிறது வந்து பிரைமரி கோயில், என்ன அதாவது விபியும் தந்திருக்காங்க, ஐபியும் தந்திருக்காங்க. அதாவது பிரைமரி கோயில்ட வோல்ட்டும் தெரியும், பிரைமரி கோயில்ட ஆம்பியரும் தெரியும். அதே மாதிரி செகண்டரி கோயில் விஎஸ்எம் தந்திருக்காங்க. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. சொல்லுங்க பாப்போம் இன்னைக்கு. சரியா, நான் சில டீடைல்ஸ் எல்லாம் எழுதுங்க. என்னென்ன தந்திருக்காங்க, விபி எவ்வளவு, விபி ஈக்குவல் எழுதுங்க. விபி ஈக்குவல் என்ன, பிரைமரி கோயில்ட வோல்டேஜ் என்ன, 220 வோல்ட். ஐபி என்ன, பிரைமரி கோயில்ட வந்து கரண்ட் எத்தனை ஆம்பியர், 0.5 ஆம்பியர். அதே மாதிரி இன்னொன்னு தந்திருக்காங்க, என்ன, விஎஸ் செகண்டரி கோயில்ல வோல்ட் வந்து எவ்வளவு, 11 ஆம்பியரா, 11 ஆம்பியர். சொல்லுங்க ஈக்குவேஷன் என்ன, என்னது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன, 11 ஆம்பியர், அதாவது வோல்டேஜ் தானே, வோல்டேஜ் அதாவது விஎஸ் செகண்டரி கோயில்ட வோல்டேஜ் விஎஸ். அப்ப கேள்வி என்ன, ஐஎஸ் செகண்டரி கோயில்ல கரண்ட் தான் கொஸ்டின். சொல்லுங்க ஈக்குவேஷன் படி போட்டா எப்படி போடுவோம், விபி டிவைடட் பை விஎஸ் எடுப்போமா. விபி டிவைடட் பை விஎஸ் ஈக்குவல் ஐபி, இல்ல ஐஎஸ் டிவைடட் பை ஐபியா. இதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது விபி டிவைட் பை விஎஸ் மற்றதுக்கு எப்படி வரும், ஐஎஸ் டிவைடட் பை ஐபி மாறி வருமா. நிறைய பிள்ளைகள் விபி டிவைட் பை விஎஸ் ஐபி டிவைட் பை ஐஎஸ் எடுக்கிறோம். அப்படி இல்லை, விபி டிவைட் பை விஎஸ் ஐக்கு வந்து மாறி வரும், ஐஎஸ் டிவைட் பை ஐபி. சரியா, ஏனண்டா விபி ஐபி ஈக்குவல் விஎஸ் ஐஎஸ் தானே, அதுல இருந்து வரக்குள்ள இப்படிதான் வரும் அந்த ஈக்குவேஷன். சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, இந்த கொஸ்டின்ல சரியா, இந்த கொஸ்டின்ல போடுவோம், விபி வந்து 220 வோல்ட். சரியா, அதுல பாருங்க விபி வந்து 220 வோல்ட், ஐபி வந்து 0.5 ஆம்பியர். அப்ப விபி தெரியும்,
ஐபி தெரியும், விஎஸ்ம் தெரியும். விபி வந்து 220 வோல்ட். அப்ப என்ன சொல்லுங்க எப்படி வரும்? 220 வோல்ட் டிவைடட் பை 11 ஆம்பியர் ஈக்குவல் ஐஎஸ் எவ்வளவு? ஐஎஸ் தெரியா, அதான் கொஸ்டின். ஐஎஸ் தெரியா, அது பதிலா 0.5. ஐஎஸ் பதிலா இல்ல ஐபி வந்து 0.5. ஓகேவா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, செல்லும் பாப்போம், இந்த 11ஐயும் 220ஐயும் கட் பண்ணினேன்டா எனக்கு எவ்வளவு வருமெண்டா, எவ்வளவு 2 என்ன 220 என்ன வரும்? அப்படித்தானே 11 22 2 டைம்ஸ் தானே. அப்ப 220 டிவைட் பை 11 எவ்வளவு? 20. இந்த 20 நான் என்ன செய்ய போறேன்? 0.5 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப எனக்கு ஐஎஸ் வரும். ஸோ ஐஎஸ் ஈக்குவல் 20 into 0.5. ஐஎஸ் ஈக்குவல் 20 into 0.5. ஸோ ஐஎஸ் ஈக்குவல் 20 into 0.5. அப்ப அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 20 0.5 ஆல மல்டிப்ளை பண்ணுங்கடா, மீனிங் ஹாஃப் ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 20 ஹாஃப் என்ன? 10 ஆம்பியர். சரியா? அப்ப 20 ஆன்சர் என்ன? 10 ஆம்பியர். கிளியரா? ஸோ இவ்வளவு தான் இந்த 12 கேள்விக்கும் ஆன்சர்.